மையத்திலிருந்து கலைஞரை பற்றி கலைஞருக்காக ஓடி வந்த உங்களில் ஒருவன் நான். கலைஞர்கிட்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடித்திருக்கலாம். பல பேருக்கு அவருடைய எழுத்தோ, பல பேருக்கு அவருடைய கவிதையோ நிறைய பிடித்திருக்கலாம். ஆனால் எனக்கு அவரிடம் பிடித்ததே வேறு. உங்களில் யாரும் யோசிக்கவே மாட்டீர்கள். முடிந்தால் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் தரேன். அவருக்கு என்ன பிடிச்சது என்னன்னு சொல்ல முடியுமா? அவருடைய அரசியல் பேச்சு? இல்லை, தவறு. பாடல் எழுதும் திறமை? இல்லை, தவறு. அரசியலிருந்து எம்ஜிஆர் கைது விட்டார்? இல்லை, முற்றிலும் தவறு. எனக்கு தெரியும், உங்களால் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு அவரிடம் பிடித்தது என்ன தெரியுமா? அவருடைய அந்த தலை நேர்வாக்கு எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் பள்ளியில் படிக்கும்போது, எல்லாம் ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் தான் போவாங்க. அப்படி சொல்கிறீங்களா? அப்போது நான் பள்ளியில் படிக்கும்போது என்னுடைய அக்காவிடம் கருணாநிதியை போல நேர்வாக்கிடுங்கள் அப்படி என்று நான் ஆசையாக கேட்பேன். அவரும் சொல்வார்கள், அப்படி என்ன கருணாநிதி தலையின் மீது உனக்கு அவ்வளவு ஆசை என்று. அது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் சொன்னாலும் உங்களுக்கு புரிய போவதில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு கருணாநிதியுடைய அந்த நேர்வாக்குக்கான ரசிகன் நான் பேனாவுக்கு ரசிகன் அல்ல, தமிழுக்கு ரசிகன் அல்ல, அந்த நேர்வாக்கின் ரசிகன் நான். பல நேரம் அதை எடுத்தேன். அவருக்கு நல்லா இருந்தது, எனக்கு நல்லா இல்லை, எடுத்தேன். கருணாநிதியின் அசிங்கம் மு.க. ஸ்டாலின் தான் அப்படி என்று சொன்னீர்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படியா சொல்லியிருந்தேன்? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் மறக்கலாம், நாங்கள் மறக்கவில்லை. இப்போ நான் சொல்லியது வேறு, நீங்கள் புரிந்தது வேறு. நான் சொல்லியதை அழுத்தமாக சொல்லுகிறேன். அவர் சிங்கம். அது அசிங்கம் அல்ல, அது சிங்கம். என்றால் அது முதல் எழுத்து, சிங்கம் என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது முதல் சிங்கம் என்பதுதான் நான் அன்று சிங்கம் என்று சொல்கிறேன். நீங்கள் தான் பத்திரிகையாளர், நீங்கள் தான் பல பேர் அது அசிங்கம் என்று மாற்றி எழுதிவிட்டீர்கள். நான் சொன்னது சிங்கம் தான். அடுத்தது வேறு. தேர்தல் நேரத்தில் திமுக கட்சியோட அரசியல் வரும்போது நீங்கள் டிவியை உடைச்சிங்க, அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நான் அந்த நேரத்தில் அந்த டிவியோட ரிமோட் வேலை செய்யல. நம்ம டிவியோட ரிமோட் வேலை செய்யலைன்னா நீங்கள் வீட்டில் பல பேர் பார்த்தீங்களா, எடுத்து அதை உடச்சி தட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஆவேசப்பட்டு அந்த டிவி ரிமோட்டை தட்டுறதுக்கு பதிலாக தூக்கி போட்டு விட்டேன். அந்த டிவி மீதே நான் தூக்கி போட்டு விட்டேன். அதனால்தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தால் நான் என்ன சொல்வது? பழசை விடுங்க, புதுசு பாருங்க. நீங்கள் பழசை பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியாது, ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும் நாங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. அப்புறம் நான் உணர்ச்சி வட்டுப்பட்டு உண்மையை சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க. விஸ்வரூபம் பட பிரச்சனையில் எனக்கு மிகவும் ஓடோடி வந்து உதவியார் கருணாநிதி. அந்த நன்றிக்காகவே நான் இன்று அவருக்கு கடமைப்பட்டு இந்த விசுவாச மேடையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி தானே? இல்லை, கமலின் பிரச்சனை தான் மக்களின் பிரச்சனை, மக்களின் பிரச்சனை தான் கமலின் பிரச்சனை. அதனால் கமலின் பிரச்சனைக்கு ஓடி வந்த கருணாநிதி மக்களின் பிரச்சனைக்காக ஓடி வந்தார் என்பதே இந்த இடத்தில் பூர்வலாகப்படுகிறது. சும்மா அப்பா அதே பேசிட்டு இருக்காதையா, நேரம் ஆயிடுச்சு, நான் போகல. சும்மா என்ன மாடி விட்டுக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வருது, நான் ஏதாவது பஸ்கா பேசினா அந்த ஆள் உடனே கோச்சிக்கிட்டாருன்னா ஒரு எம்பி சீட் நீ தருவேன். ஒரு எம்பி சீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கா தெரியும்? எம்பி சீட்டு ஊதி தானே, எம்பி சீட்டு ஒன்று பார்த்து உங்களை பற்றியா? மையத்திலிருந்து உங்களில் ஒருவன். நன்றி. என்றும் மக்கள் வழியில்.